எல்லோருக்கும் நமஸ்காரம். முத்திபூர்ணம். பிரம்மபிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்களின் திருவாக்கியம். யமபடர் அடிபடு கோடாயுதக்கோர். தெய்வ திருவாக்கியம் 9. தாயுமிலி தந்தையிலி தாம் தனியன் காணேடி என்று ஸ்ரீ மாணிக்க வாசகபிரான் தங்கள் குருபெருமானை சுட்டியுள்ளார். இதனால் ஆகாயத்திலிருந்து தொப்பென்று குதித்தவர் தம் குருபெருமான் என்பது பொருள் அல்ல. தான் போகின்ற மெய்ப்பாதையில் தாய் என்றோ தந்தை என்றோ பாராதவர்கள், தாய் தந்தை உற்றார் உறவினர் என்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லோரையும் தம் ஜீவனாகவே கருதுகிற மெய்யான சத்திய சொரூபத்தில் இருப்பவர்கள், தனது செவ்விய வழியில் தனித்து நின்று ஜீவரட்சிப்பு அதிகாரணத்தை நடாத்துபவர்கள், தான் போகின்ற பாதையில் யாருடைய உதவியையும் தேடாதவர்கள், அந்த பாதையில் அவ்வளவு மூர்க்கமான முனைப்புடையவர்கள், தான் போகின்ற முழு தத்துவத்தில் தனித்து நின்று சர்வத்தையும் ஜெயித்து ஏறுகிறவர்கள், யமனச்சமற்ற தனித்த தங்கள் பாதைக்கு எல்லோரையும் திருத்தி அழைத்து செல்பவர்கள் என்பதே அதற்கு பொருள். தெய்வ திருவாக்கியம் 10. மறைமொழி மாந்தராகிய ஒரு தேவகுரு சந்நிதியில் உன் ஜீவன் வேறு உடல் எடுக்கிறது. உன் ஜீவ குழந்தையாகிய அந்த முச்சுடர் என்னும் திருக்குழந்தை வனப்பேரி யௌவனம் அடைகிறது. இன்னும் அது அவர்களின் தரிசனை ஊற்றத்திலே யாரையும் சட்டை பண்ணாத வலிமை கொள்ளுகிறது. இவ்வாறு தன் ஜீவன் வனப்படைகிற இலக்குக்கு வசமாக நிற்கிறவருக்கே தெய்வ குபேர பூவன காலம் வருகிறது. தெய்வ திருவாக்கியம் 11. சாமியார், சன்னியாசி, குருக்கள், யோகி என்று தெரிகிறானே, அவனிடத்தில் நிறைமொழி இருந்தால் இந்த குறைமொழி மாந்தரை கண்டதும் பாய் மூடிக்கொண்டு அஞ்சுவானா? அஞ்ச மாட்டான். ஆகவே அவன் குறைமொழியர்களுக்கெல்லாம் கீழான குறைமொழியனே ஆவான். நிஜமாக மறைமொழி மாந்தராக இருந்தால் குறைமொழி மாந்தரை கரையற்றவல்லவா வேண்டும்? தெய்வ திருவாக்கியம் 12. மனித உடலில் ஆத்மா என்று கூறப்படுவது உண்மையிலேயே உண்டா இல்லையா என்பதை தக்க ஆதாரத்துடன் நிரூபிப்பவருக்கு ரூபாய் 68,70,000 மதிப்புள்ள தனது பண்ணையை பரிசாக அளிக்க தயார் என்று ஜேம்ஸ் கிட் என்பவர் ஒரு உயில் எழுதி வைத்திருப்பதாக அமெரிக்காவில் உள்ள அரிசோனாவில் இருந்து ஒரு செய்தி வந்ததாகவும், அப்படி ஆதாரபூர்வமாக யாரும் நிரூபிக்காததால் யாருக்கும் பரிசு அளிக்கப்படாமல் உயிர் உடம்பில் இருந்து பிரிந்து போவதை போட்டோ பிடித்து காட்ட வேண்டும் என்று பின்னர் அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் 4/7/67 5/7/67 தேதிகளில் செய்தி பத்திரிகையில் வெளியாயிற்று. இந்த பத்திரிகை செய்தியை தெய்வமருடைய திருச்சன்னிதானத்தில் 10/7/67 படித்து காட்டிய போது பிறந்த ஆண்டவர்கள் வாக்கியம். உயிர் இருப்பதால் தான் இவனுக்கு யமபயம் இருக்கிறது. ருசி ஆசை, பண ஆசை, மனைவி மக்கள் ஆசை இவைகளுக்கு முடிவு வந்துவிடுமே என்றுதான் மரணத்திற்கு பயப்படுகிறார். இன்னும் உயிர் ஓர் ஆவியான பொருள். அது எப்படி இவன் கண்ணுக்கு தெரியும்? உயிரோடு இருக்கும்போது உடற்பழு குறைந்திருக்கிறது. உயிர் போய்விட்டால் உடற்பழு அதிகமாகிறது. அது ஏன் இவனுக்கு தெரியுமா? ஒரு தீபத்தின் சுடர் மேல் நோக்கி எரிகிறது. அது அதன் சுபாவம்.
அதுபோல ஆவியான உயிர் உடலில் இருக்கும்போது அது உடலை மேலே தூக்கி பிடித்துக் கொண்டிருப்பதால் தான் உடற்பளு குறைந்திருக்கிறது. உயிர் போய்விட்டால் உடலை தூக்கி பிடிக்கும் பொருள் எதுவும் இல்லையாகையால் உடற்பளு அதிகமாகிறது. இந்த நிரூபணையை விட இவனுக்கு போட்டோ பெரிதாயிருக்கிறது என்று பேரறிவாகர சொருவராகிய தெய்வம் அவர்கள் திருவாய் மலர்ந்து அருளினார்கள். மறுபடியும் 9/9/67 பத்திரிகையில் மேற்பழி உயிலை அமுல் நடத்துவது சம்பந்தமான வழக்கு அமெரிக்காவில் உள்ள அரிசோனாவை சேர்ந்த போனிக்ஸ் நகரத்தில் உள்ள சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துள்ளது என்றும் மனிதனுக்கு ஆத்மா என்பது உண்டு என்பதை நிரூபிக்கும் பலவகை ஆதாரங்களுடன் பலவித ஆதாரங்களுடன் கூடிய மனுக்கள் பல உலகெங்குமிருந்து கோர்ட்டுக்கு வந்த வண்ணமாக இருக்கின்றன என்றும் கோர்ட் நீதிபதி ராபர்ட் மேயர்ஸ் என்பவர் இந்த கேஸில் தீர்ப்பு கூற தெய்வம்தான் வழிகாட்ட வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் என்றும் வெளிவந்தது. ஆகையால் மறுபடியும் பத்திரிகையில் வந்த செய்தியை தெய்வ திருச்சன்னிதானத்தில் விண்ணப்பிக்கவும் தெய்வம்தான் இந்த கேஸில் தீர்ப்பு கூற வழிகாட்ட வேண்டும் என்ற வாசகம் தெரிய வந்தமையால் அப்படி தீர்ப்பளிக்கும் பவராகிய அதிகாரம் அந்த ஜட்ஜிக்கே கொடுத்திருக்க அந்த அதிகாரத்தையும் மதிக்காதபடிக்கு தெய்வம்தான் துணை செய்ய வேண்டும் என்று எழுதியிருப்பதை பார்த்து இப்படி சொல்லுகிறதானது ஒரு நிஜமான நீதியான உள்ளம்தான் என்று தெரிந்து இதை எழுத உத்தரவாயிற்று. ஒருவன் எதை கொடுத்து எதை வாங்குவது என்று அறிய வேண்டும். பொய்ப்பொருளை கொடுத்தால் பொய்ப்பொருளைத்தான் வாங்க முடியும். மெய்யாகவே மெய்யை கொடுத்தால்தான் மெய்யை வாங்கலாம். நீங்கள் அறிய விரும்புவது முன்னாலும் பின்னாலும் ஒருவரால் திருப்பி ஈடு செய்ய முடியாத ஒரு அரிய பொருள். உயில் எழுதியவர் தன்னிடத்தில் பொய்ப்பொருள் அதிகமாயிருக்க அதையே பெருமையாக கொண்டிருந்தமையால் அந்த பொய்ப்பொருளை கொண்டே மெய்ப்பொருளை வாங்கிவிடலாம், இது தனக்கு இனி ஒன்றும் பிரயோஜனப்பட போவதில்லை, வீணாகத்தானே போகப் போகிறது, இந்த செலவு செய்வது மூலமாகவது நன்மை வராதா என்று நினைத்து இந்த உயில் எழுதியிருக்கிறார் என்று தோன்றுகிறது. ஆனால் அந்த மெய்ப்பொருளோ வையகமும் வானகமும் திரட்டி தந்தாலும் ஈடு பண்ண முடியாதது என்பதை யாவத்திராலும் அறிய வேண்டியது. உடல் எடுத்துள்ள ஒவ்வொரு ஜீவனுக்குள் நின்று அதன் வேலையை செய்து வருவது ஆத்மா. அதன் தராதரத்திற்கு ஏற்ப கொசுவுக்கும் யானைக்கும் வண்டாக்கி பூச்சிக்கும் ஊர்ந்து செல்லும் அட்டைக்கும் ஆத்மா அமைந்திருக்கிறது. உடல் வளர்க்கும் அளவில் ஆத்மா அவற்றில் தங்கியிருக்கிறது. ஆனால் இந்த மனிதனிடத்தில் இவனுக்கென தனி சீதனமாக அமைந்திருக்கும் ஜீவாத்மாவுடன் பரமாத்மாவும் இருக்கின்றது. இவர் அறிய விரும்புவது எந்த ஆத்மாவை? ஆத்மா என்ன பெற்றது? இந்த பொய்த்தூலம் கடந்த ஜீவதேகத்திற்கு அப்பால் உள்ள காரண தேகத்தில் உள்ள பொருள். அதை இந்த தூல தேகத்தவர்களுக்கு அறிவிக்கிறது என்றால் இவர்களை முதலில் ஜீவதேகத்தில் கொண்டு போய் நிறுத்தி, அதோ பார், நீ தேடும் ஆத்மா இந்த ஜீவதேகம் கடந்த காரண தேகத்தில் இருக்கிறது என்று காட்டலாம். இந்த தேவ எல்லையில் அப்படித்தான் காட்டப்படுகிறது என்று நமது குலதெய்வம் பிரம்மபிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்து அருளியுள்ளார்கள். நமஸ்காரம். சபையோர் அனைவருக்கும் நமஸ்காரம். வேதாகம சுருதி கிரந்தங்களில் பிரம்மோதய மெய்வெளி சாலையாண்டவர்களின் அற்புத அடையாள செயலை கூறும் தீர்க்க தரிசனம். ஒரு நாட்டு எல்லைக்கு மறுநாடு மரியாதை கொடுத்து நடக்காது. தர்மம் அறவே அழிந்தே கடமைகளும் நற்கர்மங்களும் மறைந்து போய்விடும். எல்லா தொகுதியினரும் விஷமத்தனத்தையே தேடித் திரிவார்கள். கடமையை பற்றியும் நற்செயல்கள் செய்வதை பற்றியும் விரிவாக பேசுவார்கள். ஆனால் தாங்கள் வஞ்சகத்தை பின்தொடர்ந்து நரக பாதையிலேயே போவார்கள். அநியாயம் செய்தல், நயம் சொல்லி ஏமாற்றல், கோபத்தையே நாடி நிற்றல், பேராசை கொள்ளல் இவைகளால் பீடிக்கப்பட்டு
நரகத்திற்கு விரைந்து செல்லுவார்கள். பாடாவதி கெடுபாட்டு ஈன அடிமையராக இருந்தவர்கள் பூமியிலே அமலாண்மையராக பிரபுக்களாக நடமாடராக திரிவார்கள். குடித்தனமில்லாத அனாதை பாடாவதி பயல்கள் முன்னணி தலைமை ஸ்தானத்துக்கு வந்து புத்திமதி சீர்திருத்தம் செய்கிறவர்கள் நாங்கள்தான் என்று வருவார்கள். நீதி சத்திய நெறியர்களின் வார்த்தைகள் எல்லாம் பெரிய மனிதர்கள் அறிவாளிகள் என்றிருக்கும் கூட்டத்தார்களால் கூட கவனிக்கப்படாதபடி சாதாரணமானவர்களாக நினைக்கப்படும். வெகுளி விகடப்பயல்கள் வார்த்தைகள் கண்ணியமானதாக லட்சியப்படுத்தப்படும். அடிபாதக தருக்கண தடிமடையருக்கு மரியாதை வார்த்தை கொடுத்தும் பரோத்தோபகார பாரவான்களுக்கு கண்ணியம் கொடுக்காமலும் இருப்பார்கள். அந்த இறுதி காலத்தில் புனித நூலையும் ஒட்டியானத்தையும் அணிந்திருப்பவர்கள் தங்களுடைய நித்திய கர்மானுஷ்டானத்தை செய்ய முடியாமல் இருப்பார்கள். அந்த காலத்தில் இறந்துபட்ட பொருள்களும் மலஜல கழிவுப் பொருள்களும் கீழே அடி வைக்க முடியாமல் குவிந்து கிடக்கும் என்று சில எல்லையில் கேள்வியுறுவீர்கள். நற்கர்மங்கள் செய்கின்றவர்கள் என்றிருக்கிற குருக்கள்மார்களும் உயர் குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கும் கூட தலையில் பாகையின்றி திரிவார்கள். மகா கீழ்த்தரத்தவர்கள் பிரபுக்கள் கணவான்கள் குருக்கள் என்றிருப்பவர்கள் வீடுகளில் பெண்ணெடுப்பார்கள். பிரபுக்கள் கணவான்கள் குருமார்களோ தரித்திரியமுற்று அடிமைகள் ஆவார்கள். குருக்கள் என்று பட்டம் வைத்திருப்பவர்களும் அவர்களுக்கு சீடர்கள் என்று இருப்பவர்களும் ஒருவருக்கொருவர் கெடுபாடு நினைத்து தீங்கையே பேசி தீங்கையே தேடுவார்கள். 5 பாவங்கள் மனிதர்கள் செய்கிறார்கள் என்றால் அவற்றில் 3 பாவங்கள் குருக்கள்மார்கள் என்று சொல்லி திரிபவர்களும் அவர்கள் சிஷ்யர்களும் செய்வார்கள். அவர்கள் நன்மைக்கு விரோதிகள். அவர்கள் செய்ய வேண்டிய கர்மானுஷ்டானங்களை அறவே செய்ய மாட்டார்கள். நரகத்தை பற்றிய அச்சம் அவர்களுக்கு இல்லை. அந்த குழப்பமான துவக்க காலத்தில் புனித நூலையும் ஒட்டியானத்தையும் அணிந்து கொண்டிருப்பவர்களின் மேல் அராஜக ராஜாங்கத்தின் கெட்ட ஆராய்தனும் அநீதி தீர்ப்பும் சூறாவளி காற்றை போல் வரும். அப்போது அவர்கள் அதில் வசிக்க முடியாதவர்களாக ஆகி சாவை ஒரு அதிர்ஷ்ட வரமாக விரும்பி தேடுவார்கள். வாலிபர்களும் குழந்தைகளும் பயந்த சோகமுடையவர்களாய் வீணான விஷயங்களை தொன்ன என்று பேசிக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் இருதயத்தில் மகிழ்ச்சி என்பதே தோன்றாது. நியாயமான வெகுமானங்களையும் தர்மங்களையும் அவர்கள் செய்ய மாட்டார்கள். அப்படியே தப்பித்தவறி யாராவது செய்து விட்டார்களானால் அதை நினைந்து அவர்களே பின் வருந்துவார்கள். அவர்கள் கொடுங்கோல் ஆட்சியினாலே எல்லோரும் சீர்கட்டழிந்து கையில் ஒன்றுமில்லாத அகதிகளாகவும் அற்ப ஆலோசனைகளாகவும் வலுவற்றவர்களாகவும் ஆகிவிடுவார்கள். ராஜாங்கம் அடிமை கைதிகளுக்கு வந்துவிடும். தோல்வார் பெல்ட் அணிந்தவர்கள் அராபியர்கள் ரூமானியர்கள் இவரிடமிருந்து அவர்களுக்கு ராஜாங்கம் மாறும். அவர்கள் கண்களில் ஒரு நன்னெறியாளரை கொலை செய்வதும் ஒரு ஈயை கொலை செய்வதும் இரண்டும் ஒன்றாக தோன்றும். அவர்கள் அரசாங்கம் அவ்வளவு அநீதி நிறைந்ததாக இருக்கும். அழிவு நெருங்கி வரும் அடையாளம். எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அவர்களுடைய பொறாமை கண்கள் திருப்தி அடையாது. உலக செல்வத்தை அவர்கள் வெகுவாக சேமித்து பூமியின் அடிப்பாகங்களில் ஒளித்து வைப்பார்கள். ஆகாத காமாந்தகார பாவிகளாய் இருப்பார்கள். இரவு நேரம் அதிக பிரகாசமுடையதாய் இருக்கும். தெய்வபூமி உன்னதத்தில் ஏறும். எங்கும் அவதியும் குழப்பமும் அதிகரிக்கும். இதுதான் நாம் உமக்கு முற்கூட்டி அறிவிக்க நினைத்தது. அழிவு நெருங்கி அத்தியாவசியமாகும் போது அந்த வஞ்சகத்தீங்கினர்கள் இன்னும் அதிக குரூரமானவர்களாகவும் அதிக கொடுங்கோன்மையுடையவர்களாகவும் இருப்பார்கள். அந்த காலத்தில் தேகத்திற்காக பாடுபடுகிறவர்கள் தங்கள் ஆத்மாவை காப்பாற்ற முடியாதவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் ஆத்மா பசியால் வருந்தி இழைத்து நரகத்தின் பக்கம் சார்ந்து நிற்கும். ஆனால் ஆத்மாவுக்கு பாடுபடுவர்களுடைய சரீரமோ பசியுடையதாயும் உலகத் துன்பத்தினால் இழைத்து போயும் அனாதையானதாயும் இருக்கும். ஆனால் அவர்களுடைய ஆத்மாவோ சொர்க்கத்தில் வளப்பம் மிகுந்ததாய் இருக்கும். நீதியானவர்களில் வைத்து மிக துப்புரவான நீதியாளர்கள் எம்முடைய நன்னெறி மதத்தில் இருப்பவர்களே. அவர்கள் தங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் இடையிலே கல்யாணம் செய்து கொள்வார்கள். இந்த 9000 வருஷங்களுக்கு அந்த குழப்பமான நேரத்தில்தான் மக்கள் அதிகமான குழப்பமுடையவர்களாய் இருப்பார்கள்.
ஆண் பெண் இருபாலர்களாக இருக்கும் அந்த பிரதான தேவதூதர்கள் மிகுந்த நல்லவர்களாக இருக்கிறார்கள். அது நேரம் இரவு அதிக பிரகாசமுடையதாய் இருக்கும். தெய்வபூமி உன்னதத்தில் ஏறும். அழிவு நெருங்கி அத்தியாவசியமாகும் போது அந்த வஞ்சக தீங்கினர்கள் இன்னும் அதிக குரூரமானவர்களாகவும் அதிக கொடுங்கோன்மையுடையவர்களாகவும் இருப்பார்கள். நன்மையினிடத்தில் பக்தி விசுவாசத்தோடு ஜீவிக்கிறவர்கள் பரிசுத்த ஆவி தெய்வத்திற்கு அதிக வணக்கம் செலுத்துகிறார்கள். அதை அறிந்த பரிசுத்த ஆவி தெய்வம் நற்கமம் செய்து அவர்களுக்கு நீதியை சன்மானமாக அளிப்பார்கள். அந்த திருக்கோட்டத்தில் உள்ள ஆண் பெண் இருவரையும் நாம் விசுவசிக்கின்றோம் என்று வேதாகம சுருதி கிரந்தங்களில் பிரம்மோதய மெய்வழி சாலையாண்டவர்களின் அற்புத அடையாள செயலை கூறும் திட தீர்க்க தரிசனங்கள் கூறுகிறது.